ரம்ஜான் நோன்பு தொடங்கியுள்ளதை ஒட்டி சென்னை மாநகராட்சியில் வேலை செய்யும் இஸ்லாமிய ஊழியர்கள் 1 மணி நேரம் முன்னதாக அலுவலகத்தை விட்டு செல்வதற்கு மாநகராட்சி அனுமதி அளித்துள்ளதற்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. இஸ்லாமிய ஊழியர்களின் பணி நேரம் தொடர்பாக சென்னை மாநகராட்சி ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டது. அதில் பெருநகர சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த ரம்ஜான் நோன்பை கடைபிடிக்கும் அலுவலர்கள் ரம்ஜான் நோன்பு சம்பந்தமான சடங்குகளை நிறைவேற்ற ஏதுவாக மார்ச் 2ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மதிய உணவு இடைவேளைக்கு பதிலாக மாலையில் வழக்கமாக அலுவலகம் முடியும் நேரத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாக அலுவலகத்தை விட்டு செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புக்கு இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இந்து முன்னணி வெளியிட்ட பதிவில், திமுக அரசு ஒரு மதத்திற்கு சலுகை கொடுத்து பாரபட்சமாக செயல்படுகிறது. இஸ்லாமியர்கள் என்றால் சட்டம் கூட வளைந்து கொடுக்கிறது. ரம்ஜான் நோன்பை காரணம் காட்டி இஸ்லாமிய ஊழியர்களின் பணி நேரம் குறைக்கப்படுவதால் மற்ற ஊழியர்களின் பணிச்சுமை கூடும். இதனால் அவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படும். இந்துக்களின் விரத நாட்களான சஷ்டி, கிருத்திகை, பிரதோஷம், ஏகாதசி போன்ற நாட்களுக்கு இதுபோன்ற பணிச்சலுகைகள் கொடுப்பது இல்லை. ஆனால் ரம்ஜான் நோன்புக்கு மட்டும் சலுகை கொடுப்பது அரசு ஊழியர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தும். அரசு நிர்வாகம் கெட்டாலும் இஸ்லாமியர்களை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதையே திமுக ஆட்சி குறிக்கோளாக கொண்டு செயல்படுகிறது. இந்த உத்தரவை உடனே ரத்து செய்ய வேண்டும் என்று இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே தெலுங்கானா, ஆந்திர பிரதேச அரசுகள் இதுபோன்ற அறிவிப்பை வெளியிட்ட நிலையில் சென்னை மாநகராட்சியும் இத்தகைய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது.